அப்படியே எடிட்டிங் வேலை இருந்தால் எடிட்டிங் பார்த்துட்டு படுத்து தூங்க வேண்டியதாங்க. சாப்பிட்றது அதுலேருந்து டிடிஏ பெரியன் ஒருத்தன் இருக்கிறான். நீ யார் ஃபேன்? சரி சரி, விஜயையும் பார்த்தனா சொல்கிறேன்னா, எனக்கு யூடியூப்பில் வந்து ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாருங்க. அவர் பேர் பார்த்தீங்கன்னா எஸ்கே விலாக்னு சொல்லிட்டு வருங்க. என் ஃபோனை வாங்கி என்கிட்டே ஃபோட்டோ எடுத்து என்னையே அனுப்ப சொல்கிற பாடுறான். இந்த வண்டி 300 கிலோ 350 கிலோ தூக்கிட்டுலாம் இந்த வண்டி ஓடி இருக்குங்க. உங்களோட அன்பும் ஆதரவும் கொடுத்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து வேறு எதுவுமே நான் கேட்கல. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் தாங்க இருக்கிறோமே. கிருஷ்ணகிரியில் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெடுங்கல் டேமுக்கு தாங்க போகிறோமே. நெடுங்கல் டேம் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 9.2 கிலோமீட்டருங்க. நெடுங்கல் டேம் போயிட்டு அப்படியே அங்கேருந்து போலுமலை போனோங்க. அது வந்து போலுமலை வந்து பைக் ரைடுக்கான ஒரு ஹில்ஸ் தான். அது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன், அதை பார்த்துட்டு தான் அங்கே போகிறேன். இங்கேருந்து டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நெடுங்கல் டேமும் போலுமலையும் சேர்த்து டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர் வந்துச்சுங்க. டைம் நான் பார்த்தீங்கன்னா 3:45ங்க. ஒரு 5 மணிக்கெலாம் போலுமலை டாப் வியூவில் இருக்குன்னு பார்க்குறேன். ட்ரை பண்ணுவோம். இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். போலுமலையில் டென்ட்டு போட முடிஞ்சால் டென்ட்டு போட்டு அங்கேயே ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு இடத்துல தாங்க பார்த்தோம். போகிறப்போ ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போகணுங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எதனா வாங்கிக்கணும் போகணும். ஏன்னா காலையில் ஒரு வேளை தான் சாப்பிட்டேன். அப்படியே அந்த மலை ஏறினேன். போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மலை ஒன்று ஏறி இருப்பேன், ரொம்ப ட்ரெக் பண்ணி போயிருப்பேன். ரொம்ப கஷ்டம். அந்த மலையில் தண்ணி இல்லாமல் போயிட்டாங்க. அதுதான் ரொம்ப ரோதனையாக போயிடுச்சு. அந்த தண்ணி இல்லாமல் போனது தான். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கணும். எப்போவுமே நான் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்குவேன். ஆனால் இந்த வாட்டி எப்படி சொல்கிறது, அப்படியே சாப்பிட்டேன், அப்படின்னு வந்தேன். அப்படியே கொஞ்சம் கடப்படத்தனம் தாங்க. போகிற வழியில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி தள்ளி வந்துட்டேன். சரி மலை ஏறிட்டு இறங்கிடலாம், ஒன்றும் பெருசாக ஆகாது, பக்கம்தான் மலை அப்படின்னு நினச்சின்னு போனேன். அது என்ன நீ போட்ட கணக்கு தப்பு கணக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை சுத்த விட்டுடுச்சிங்க அந்த மலை. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீங்கள் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வியூ நல்லா இருக்குதுங்க. அந்தாண்டி தென்னை மரம் நல்லா இருக்குது. நானும் பைக் ரைடு மட்டும் போகல, ட்ரெக்கிங்கு போகிறேன், பைக் ரைடு போகிறேன், ஆஃப் ரோடு போகிறேன். எவ்வளோ A to Z எனக்கு தெரிஞ்சு ட்ராவல்னால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ட்ராவல் பண்ணின்னு இருக்கேங்க. ஏன்னா ஒன்லி பைக் ரைடு மட்டும் நான் போகல, ட்ரெக்கிங்குமே போகிறேன். ட்ரெக்கிங் எவ்வளோ கஷ்டம்னு ட்ரெக் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அந்த ட்ரெக்கிங் பண்ணி போகிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒவ்வொரு ஃபால்ஸும் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன் தெரியுமா? ஒவ்வொரு மலை டாப் வியூவும் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன் தெரியுமா? இதெல்லாமே ட்ரெக்கிங் தாங்க சேருமே. ட்ரெக்கிங்கும் பண்ணிவிட்டு பைக் ரைடும் பண்ணுறேன். அந்த பைக் ரோடில் ஆஃப் ரோடெலாம் பண்ணிவிட்டு, அதுவும் இந்த வண்டியில் ஆஃப் ரோடு, இந்த வண்டியில் ட்ரைவ் பண்ணுறதுல வந்து பேக் பெயின்லாம் இருக்குங்க. ஆனால் எனக்கு இது வரைக்கும் பேக் பெயின் தெரியும். ஆனால் அதுதான் பேக் பெயின் சொல்லிட்டு தெரியாத அளவுக்கு இருந்துட்டாங்க இவ்வளோ நாள். வலிக்கும், இது என்னடா சரி இவ்வளோ தான் ஓட்டுறோம், வலிக்கு தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கேஷுவலாக விட்டு போயிடும். ஆனால் வலிக்கு தான் செய்யும். அது எனக்கு பேக் பெயினே தெரியாது. வண்டி அந்தளவுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க. வண்டி செம்மையாக தாங்குச்சு. வேற லெவல். எப்படி சொல்கிறது, நிறைய ஆஃப் ரோடு எனக்கே சிலுத்துருச்சுங்க. அந்த அளவுக்கு ஆஃப் ரோடெலாம் தாங்குச்சு. கல்வராயன் ஹில்ஸில் பார்க்காத ஆஃப் ரோடே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஆஃப் ரோடு பார்த்துங்க. ஒரு வாட்டி தனியாக போய்ட்டு ஆஃப் ரோடு பண்ணேன். அதுக்கப்புறம் என் தம்பியை கூட்டு வச்சுக்கின்னு போனேன். அவ்வளோ வீட்டு தாங்கின்னு ஆஃப் ரோடு போச்சு. இந்த வண்டி 300 கிலோ 350 கிலோ தூக்கிட்டுலாம் இந்த வண்டி ஓடி இருக்குங்க. ஏன்னா எங்கள் ஊரில் தான் அவ்வளோ வெயிட்டு தூக்கின்னு இந்த வண்டி போகுமே. அப்போ எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப வண்டி பூஜை, பொங்கலுக்கெல்லாம் வண்டிக்கு பூஜை போட்டே வச்சுட்டேனே நான். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே மேப்பு பார்க்காம வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கேயோ இப்போ நான் அங்கேருந்து 9 கிலோமீட்டர் தானே சொன்னேன், இப்போ 10 கிலோமீட்டர் காட்டுது. இந்த இதில் தான் வளையணும். நல்ல வேலை முன்னாடியே பார்த்துட்டேன், ரொம்ப தூரம் போகல. இதில் தான் வளைய சொல்லுது. இப்போ எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் காட்டுதுங்க. இந்த ரோடு கொஞ்சம் ஒழுங்காக இருக்காது போகுது. நான் படுற கஷ்டத்துக்கும் இந்த வண்டி படுற கஷ்டத்துக்கும் நினச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு நானும் என் வண்டியும் கஷ்டப்படுறோம். உங்களோட அன்பும் ஆதரவும் கொடுத்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து வேறு எதுவுமே நான் கேட்கல. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களோட விருப்பம். நான் இப்படி தான் கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லலை, அது உங்களோட விருப்பங்க. இந்த இடத்துல வேறு மாதிரி ஏன்னா ஃபுல்லாக பெரிய பெரிய மாங்காய் தோப்பு தாங்க இந்த இடத்துல. நல்லா இருக்குது. நான் ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். எனக்கு யூடியூப்பில் வந்து ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாருங்க. அவர் பேர் பார்த்தீங்கன்னா எஸ்கே விலாக்னு சொல்லிட்டு வருங்க. நான் லாங் வீடியோ என்ன வீடியோ போட்டாலுமே அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு அவர் கமெண்ட்டாக தாங்க இருக்குமே. அவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணாருங்க. நான் எப்படி சொல்கிறது, 2 நாள் 3 நாள் வீடியோ போடலன்னா
அதுக்கப்புறம் நான் எப்படி சொல்கிறது, 1 to 1 நாள் போட ரெகுலராக வீடியோ போட்டுருவார். நான் 2-3 நாள் வீடியோ போடாமல் இருந்துட்டு 4 வீடியோ போட்டேன்னா அப்பயுமே அந்த வீடியோ கமெண்ட் பண்ணுவாருங்க. எப்படி சொல்கிறதுனா என்னை ஃபாலோ பண்ணினே இருப்பார் அவர். நான் வீடியோ போடுறேன்னா இல்லைன்னு ஃபாலோ பண்ணினே இருப்பார் போல இருக்குது. ஆல் பெட் நைட்டு வச்சுருந்தா கூட அந்த அளவுக்கு போயிட்டு நோட் பண்ணி யாரும் போட மாட்டாங்க. ஆனால் அவர் போட்டுன்னு இருப்பாருங்க. அவர் எனக்கு தெரிஞ்சவரெலாம் கிடையாது, அந்த கமெண்ட் மூலிமா தான் தெரியும். நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் டாப்பரில் அவர் தாங்க. எல்லா வீடியோலையும் லாங் வீடியோவில் கமெண்ட் பண்ணி வச்சுருப்பார். ஆனால் இப்போ ஒரு 4-5 வீடியோ கிட்ட அவர் கமெண்ட் பண்ணவே இல்லைங்க. என்ன ரீசன் சொல்லிட்டு எனக்கு தெரியலைங்க. அவர் கேட்டால் தான் தெரியும். நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டால் கூட அவர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ப்ரோ 10 நிமிஷம்லாம் போடாதீங்க, மினிமம் ஒரு 20-25 மினிட்ஸ்னாச்சும் போடுங்க ப்ரோ வீடியோவை அப்படின்னு சொல்லுவார். எல்லோரும் என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் கூட நெருங்கி பழகிறவங்க எல்லாருமே ஏன்டா இவ்வளோ பெருசாக போடாத யாரும் பார்க்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ஒருத்தர் மட்டும் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, ப்ரோ நீ போட்டால் 20 மினிட்ஸ் போடு ப்ரோ, நல்லாயிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க கமெண்ட் பாக்ஸில். நல்லாயிருக்குன்னு சொன்னாரா இல்லைன்னு தெரியல, ஆனால் 25 மினிட்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 10 நிமிஷம்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நானும் லாங் வீடியோ போடுவேன், எனக்கு வியூஸே ஷார்ட் வீடியோக்குனாச்சும் ஒரு 1K 2K அப்படின்னு சொல்லிட்டு போய்டும். ஆனால் லாங் வீடியோக்கு சுத்தமாக போகுதுங்க வியூஸு. எவ்வளோ போகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200, 300, ஒரு சில டைம் 100, ஒரு சில டைம் 100 தொடர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்தமாரி தான் போகும். எதனா ஒரு சில வீடியோ மட்டும்தான் 1K 2K 3K இந்த மேக்ஸிமம் லாங் வீடியோ ஹையஸ்ட்டாக போனது பார்த்தீங்கன்னா 8K போயிருக்கேங்க, அவ்வளோதான். அதுவும் நான் ஷார்ட்ஸில் இந்த போலீஸு, அப்புறம் பொண்ணுங்க, அப்புறம் ஃபைட்டு, அப்புறம் எதனா ஒரு பிரபலமானவங்களை பற்றி பேசினா அப்படி போட்டால் மட்டும்தான் வியூஸ் போகுது. அதுவும் எனக்கு போன வியூஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் போலீஸ்காரங்களை பிடிச்சி போட்டது மட்டும்தான் வியூஸ் போச்சு. நானாக அவங்கள பிடிச்சி போடலை, நான் ட்ராவல் பண்ணி போகிற இடத்துல அவங்க எதனா ஒரு விதமாக என்னை அப்ரோச் பண்ணிடுறாங்க. அதனால் அதை அப்படியே நான் போட வேண்டியதாக இருக்குது. நான் அதுவும் அவங்கள தப்பாலாம் போர்ட்ரேட் பண்ணிலாம் போட மாட்டேன். நான் லாங் வீடியோ மட்டும் கண்டினியூஸாக கொடுக்கவே மாட்டேங்க. இப்போ ரைடு போகிறேன்னா இப்போ வந்து லாங் வீடியோ கண்டினியூஸாக கொடுப்பேன். ரைடு போகாத நேரத்தில் நான் வந்து இந்த ரைடுக்கான காசு வந்து கடை வாங்கி தான் வந்திருப்பேன். அதை கடத்தை அடைக்கிறதுக்கும் அடுத்த ரைடு போகிறதுக்கும் போயிட்டு நான் ஸ்விக்கி ஓட்டுவேன். ஸ்விக்கியோ இல்லை சொமோட்டோவோ இல்லை டென்சோவோ எதனா ஒரு ஆப் ஓட்டின்னு இருப்பேன் டெலிவரி ஒர்க்கு. அதை பண்ணிகிட்டு இருக்கப்போ என்னால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியாது, ப்ளாக் பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன், லாங் வீடியோ போட முடியாது, எதனா ஷார்ட் வீடியோ தான் மேக் பண்ணி போடுவேன். அதனால் எனக்கு வந்து ரெகுலராக லாங் வீடியோ கொடுக்க முடியாதுங்க. இதுக்கப்புறம் ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. நானும் ஒவ்வொரு வாட்டியும் அப்படி தான் நினச்சின்னு போகிற ரைடு. அதுக்கப்புறம் ரைடு போயிட்டு வந்தோடனே என்னால் கொடுக்க முடியலைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெடுங்கல் டேமுக்கு இந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோமே. அப்படியே வந்து இந்த இடத்துல வண்டியை விட்டாங்க, வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே இந்த வழியில் தாங்க போகிறோமே. கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுதுங்க. இந்த சைடில் கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குப்பெல்லாம் அடிச்சுன்னு போகக்கூடாதுக்கோசரம் அதுமாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பாறையை ஒட்டி தான் இந்த டேம் கட்டியிருக்காங்க பொழுதுங்க. பாறை மேலே போயிட்டு தான் அந்த பக்கம் ஏறி இறங்கணும் பொழுது. ரெய்னி சீசனில் வந்தால் நான் இந்த இடம் நல்லா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிறத பார்க்கலாங்க நம்ம. ஏப்பா இன்னும் எப்படியே இறங்க முடியும், கேமரா பிடிச்சின்னு எப்படி இறங்க முடியும்னே தெரியலையே. பாருங்க, தண்ணி கொஞ்சம் அதிகமாக வந்ததுன்னாச்சு இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும். கீழே நின்று நம்ம சீமாவர் டேம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி கீழே நின்று குளிக்கலாங்க. இது தாங்க நெடுங்கல் டேம். பாருங்கள், இந்த சைடில் சூரியன் இருக்கிறதுனால ஒழுங்காக தெரிய மாட்டேதுங்க, கொஞ்சம் பிளாக்காக தெரியும். இந்த சைடில் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். ரொம்ப ஆழலாம் இல்லை பொழுதுங்க. இது ஒரு ஆறு. அந்த ஆறு தான் வந்து அப்படியே அணைக்கட்டு மாரி போட்டு வச்சுருக்காங்க. இது டேமே கிடையாது. அதான் எங்கள் ஊரில் அணைக்கட்டு இருக்குல்ல, அதேமாரி தாங்க இருக்குது. இந்த இடத்துக்கு வரணுன்னா நீங்கள் ரெய்னி சீசனில் வாங்க, அப்போ தாங்க நல்லா இருக்குமே பார்க்குறதுக்கு. இந்த வியூலாம் பார்க்குறதுக்கு தரமாக இருக்குதுங்க. பின்னாடி ஒரு மலை, சுற்றி தென்னை மரம், அப்படியே நடுமயத்தில் வந்து ஆறு. தண்ணி ஓவர்ஃப்ளோ மட்டும் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, மான்சூன் டைம்னால் கரெக்டாக இருக்குங்க. இந்த இடம் வேறு மாதிரி தரமாக இருக்குங்க. இந்த டைமில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு நல்லா இல்லைங்க. மான்சூன் டைமில் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, ஓகேங்க, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போவோம். நெக்ஸ்ட் பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலுமலை. அங்கே தான் நம்ம போக போகிறோம். போலுமலை தான். வாங்க அப்படியே மோட்டோ விளையாங்களை கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போலுமலைக்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போலுமலை இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டருங்க. எப்படியும் 3/4 மணி நேரத்தில் போய்டுன்னு சொல்லிட்டு காட்டுது கூகுள் மேப்பு. நம்ம ஒரு 1/2 அன் ஹவரில் போயிடலான்னு நினைக்கிறேன், ஆனால் வாய்ப்பு இல்லைங்க.
ஏன்னா வீடியோ எடுத்துன்னு போயின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸ்நாக்ஸ் வாங்கணும், வாட்டர் பாட்டில் வாங்கணும், அப்புறம் முடிஞ்சால் பால் பாக்கெட் ஒன்று வாங்கணுங்க. வாங்கிட்டு மேலே போய் டென்ட்டு போட முடிஞ்சால் அங்கேயே டென்ட்டு போட்டு தங்கிடலாம். என்ன கடை இது? பேக்கரி கடை இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ரெட் பாக்கெட் ஒன்று வாங்கிக்கலாம் பேக்கரியாக இருந்தால். இதோ ஒரு பேக்கரி வாங்க, பேக்கரியில் போயிட்டு ப்ரெட் பாக்கெட் ஒன்று வாங்கிக்கின்னு அப்புறம் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கின்னு அவ்வளோதாங்க. ஆமாண்டா, யூடியூப் தான். கேமராவை பார்த்துட்டு வந்து கேட்குறியா? கேமராவை பார்த்துட்டு வந்து கேட்குறியா? ஆமாம் தம்பி, யூடியூபர் தான். இது ட்ராவல் மோட்டோ விலாகு ட்ராவலர். நான் ஒரே ஆள் தான் சோலோவாக ட்ராவல் பண்ணிக்கிறேன். அது எங்கள் ப்ரெட் பாக்கெட் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இதோ சிவா 235 சைடில் போட்டுல சிவா 235. அதான் சிவா 235டா சேனல் நேம் 235. ஆமாம் சரிடா பேடா. அதில் என்ன இருக்குது? நீ சொல்கிற நம்பருக்கு அனுப்பணுமா? நம்பர் போடு. நேம்டா சசி துவகிற செல்ஃபி. டேய், என் ஃபோனை வாங்கி என்கிட்டே ஃபோட்டோ எடுத்து என் ஃபோனை வாங்கி என்கிட்டே ஃபோட்டோ எடுத்து என்னையே அனுப்ப சொல்கிற பாடுறா. சூப்பர்ரா. டச் ஆக மாட்டேங்கிறா. க்ளவுஸ் கைட்டணும்டா. நீ ஏறா. க்ளவுஸ் கைட்டினா தான் எடுக்க முடியும். ஓகே, போதுமா? போதுமா? இதை மட்டும் அனுப்புவா? ஓஹோ, சரி சரி. அது ஃப்ரெண்டா? டிடிஎஃபா? நான் பார்த்து நான் சொல்கிறேன் டிடிஎஃப் கிட்ட. என்ன உன் பேர்? என்ன ஊர்? என்ன ஊர் பேர்? சாப்ரம். நான் இப்போ போலுமலை போயின்னு இருக்கேன். ஆன்ல இருக்கு. பார்க்கலையே, லைட் எரியுதுன்னா ஆனில் தான் இருக்குது. போகிறேன், வீடியோ லேட்டாக தான் வரும் பாரு. டிடிஎஃப் பார்த்தனா சொல்கிறேன். உன் பேர் என்னது? சசிதரன். என்ன ஊர்? சாப்ரதி. அதுலேருந்து டிடிஎஃப் வெரியன் ஒருத்தன் இருக்கிறான். நீ யார் ஃபேன்? சரி சரி, விஜயையும் பார்த்தனா சொல்கிறேன்னா. அப்படியா? சரி சரி, நான் டிடிஎஃப் கிட்ட பார்த்தனா சொல்கிறேன். அப்படி இல்லைனா இந்த வீடியோவை டிடிஎஃப் ப்ரோ பார்ப்பாரு. அவர் வருவார், இந்த வீடியோ பார்த்துட்டு வருவார் அவர். நான் ஒரு ப்ரெட் பாக்கெட்ண்ணா. அவங்க ஊர் ஃபுல்லாகவே வந்து டிடிஎஃப் ஃபேன் தானா ப்ரோ. டிடிஎஃப் ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் அந்த ஊருக்கு போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேன்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. நான் வேறு அந்த பையன்கிட்ட டிடிஎஃப் கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ப்ரோ. மறக்காமல் போயிட்டு பாருங்கள். இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் அடி எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 8.2 கிலோமீட்டர் இருக்குதுங்க. வில்லேஜ் சைடில் வந்தாலே அப்படியே ஏற்ற இறக்கமாக இருக்குது. அப்படி சைடில் பார்த்தா தென்னை மரம், அது ஒரு தனி ஃபீலுங்க. என் ஊரில் கூட இந்த மாதிரி இதெல்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டேன். அங்கே இருக்கும், எனக்கு அது பெருசாக தெரியாது. வெளியூருக்கு போனால் அந்த இடம் எல்லாமே நமக்கு புதுசாக தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அழகாக தெரியும். ஆனால் நம்ம ஊர் நமக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. ஏன்னா நம்ம பிறந்தது அங்கே இருந்ததுனால சரியான கார்னரிங் போடு. இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச கார்னரிங்க, அதனால் இதில் நல்லா கார்னரிங் பண்ணலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு சில கார்னரிங் இருக்கும் பாருங்கள், அதுதான் டேஞ்சர். அதுதான் பண்ணக்கூடாது. அப்பா, அந்த மரத்தில் பார்த்தீங்களா ஃபுல்லாக இலையே இல்லைங்க, ஃபுல்லாக மாங்காய் பூ தான். ரோடு போட்டு வச்சுருக்காங்கங்க போலுமலையில். பரவாயில்ல, இது வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இல்லை, ரைட் பண்ணி போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் சம்மர் டைமில் மட்டும் வந்தோம், மாங்காவை கொத்தாலின்னு போயிடலாங்க. ஃபுல்லாக வேலியே போட வச்சுருங்க. நம்மளை சுற்றி ரெண்டு சைட்லேயுமே வந்து மாங்காய் மரம் தாங்க. ஃபுல்லாக தோப்பு அந்தாண்டி முடியும். இந்த மலை ஃபுல்லாகவே மாங்காய் மரம் தானோ. என்ன ப்ரோ? ஆமாம், உட்கார முடியாது. ஓகே, என்ன இதுக்கப்புறம் மாங்காய் மரத்தையே காணோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம போன பிளாகில் வந்து ஒரு மலையை காமிச்சிருப்பார், ராம் போட்ட மாதிரி. அந்த மலையா இல்லையானே எனக்கு டவுட்டாக இருக்குதுங்க. ஆனால் அதுலேயும் ராமம் போட்டு இருந்தது, இந்த மலையிலையும் வந்து ராமம் போட்டு இருக்குது. அதனால தான் எனக்கு அந்த மலை மாதிரியே டவுட்டாக இருக்குது. இதோ எதிர்க்க இருக்குது பாருங்கள். இது இப்போ சின்ன மலை சர்வே பண்ணுறவங்களுக்கு. ரோடு எந்த பக்கம் தம்பி? போலுமலைக்கு எந்த பக்கம் போனோம்? இந்த பக்கமா? ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா தம்பி. இப்படி தான் இருக்குது. நான் மேப் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே எதிர்க்க வந்தாங்க, அப்படியே அவங்கள கேட்டாங்க, தெரியுதா உங்களுக்கு போலுமலை தெரியுதா?
இப்போ நம்ம போயின்னு இருக்கிறதுமே ஒரு மலை தாங்க, ஆனால் அது மலை மாதிரியே இல்லை. வந்துட்டோம், ஃபர்ஸ்ட் ஏர் பென் வந்துட்டோம். ஐயோ, இது வேற வரி வரியாக இருக்குதா ரோடு, வாங்குது ஒரு பக்கமாக. நேரத்துக்கு ஊந்துட்டுருவாங்க அங்கே, பரவாயில்ல. இங்கே ஒரு அளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது ரோடு, அங்கே மோடு பள்ளமாக இருந்தது, இங்கே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. சொல்லி வாய்மூல இந்த மாதிரி வந்துடுங்க. இங்கெல்லாம் இந்த ஸ்பீடில் போகிறதே ஓவரு. நான் வர மிதப்பில் போயின்னு இருக்கேன், எங்கே ஊந்து வர போகிறேன்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாக மணல் மாதிரி இருக்குங்க. அப்படியே இது பாருங்க, வேகமாக போனால் வாரி விட்டுருவோம். லைட்டாக ஸ்கிட் அடித்தாலும் பெருசாக சில்லறை வாங்கிடுவோம். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குங்க. ஓய், குதிரை மேலே போகிற மாதிரி இருக்குது. டங்கு 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 டங்குன்னு எகிரி குச்சி. மேலே எனக்கு தெரிஞ்சு பெருமாள் கோயில் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட எத்தனை ஸ்பீட் பிரேக் தெரியுமா? நானே ஒரு 10 ஸ்பீட் பிரேக் மேலே சொல்லியிருப்பேங்க. சொல்லாத ஸ்பீட் பிரேக் எத்தனை இருக்குதோ. ஏறிட்டாண்டா. இதுக்கப்புறம் நான் 2 ஏர்பின் பின் வரும், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏர்பின் பின். எப்போ மேலே வந்து சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்காங்கங்க. இங்கே தான் சிமெண்ட் ரோடே போட்டு வச்சுருக்காங்க. டாப்பில் தான் சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. அது சைட்லலாம் கம்பி வச்சுக்கிறாங்க. இது சேஃப்டிக்கோசரம் கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தரமாக இருக்குது. தரம் இன்னும் ஒயர்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. மேலே கோயில் தாங்க, கன்ஃபார்ம் மேலே கோயில் தான் இருக்குது. அதனால தான் லைன்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க கரண்ட்டுக்கு. இங்கேருந்து வியூ பார்க்குறது தரமாக இருக்குது. நான் மேலே டாப்பில் போய்ட்டு காட்டுறேன். ஆல்ரெடி யாரையும் போயிருக்காங்க. அங்கே ஒரு பைக் நிற்குது. இந்த பைக் மட்டும் தான் நிற்குது. இங்கே நிப்பாட்டிட்டு நம்ம மேலே போயிட்டு பார்த்துட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், போலுமலை வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ அந்த சிமெண்ட் ரோடு இருக்குதுல்ல. ஓகே ப்ரோ, பாய். வரப்போ ஒரு 3 பேர் பார்த்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கீழே போய்ட்டு பாய்ன்னு சொல்கிறாங்க. இந்த வழி தான் வந்தோம். இதோ அவங்க சிமெண்ட் ரோடு தெரியுது அவங்களுக்கு வெளியேறுன்னு, அதுதாங்க சிமெண்ட் ரோடு. அந்த வழி தான் வந்தோம். இதோ இங்கே தான் நின்று அவங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்துன்னு இருந்தாங்க. டிஎஸ்ஆரில் எடுத்துன்னு இருந்தாங்க. நம்மளுடைய டிஎஸ்எல்ஆர் இல்லை. நல்லா இருக்குதுங்க இந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க நல்லாயிருக்கும். சரியான வியூ பாயிண்ட்டுங்க இந்த இடம். இன்னும் ஒன்று அப்படியே ஒரு மாதிரியே புகமூட்டமாகவே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகுதுங்க. அப்படியே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் சின்னதாக இருக்குது. ரொம்ப பெருசாலாம் இல்லை, சின்னதாக இருக்குது. ஒரு கல் மண்டபம் ஒன்று இருக்குதுங்க சின்னதாக. அதுக்கப்புறம் லைன் ஈத்து வச்சுருக்காங்க. இதுதாங்க இந்த போலுமலையோட டோட்டல் வியூவே இது தாங்க. காற்று வேறு ஓவராக அடிக்குது. உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குதா இல்லைன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் பக்கத்தில் தான் வச்சு பேசுகிறேன். வாங்க நம்ம அந்த கோயிலில் போய் பார்த்துட்டு வருவோமா. இங்கே வேறு குரங்கு தொல்லை நிறையா இருக்குது. எனக்கு வேறு பொருளெல்லாம் அப்படியே விட்டு போகிறது பயமாக இருக்குதுங்க. போயிட்டு மேலே போயிட்டு கோயிலை பார்த்துட்டு வந்து இங்கே டென்ட்டு போகிறதுக்கு எதனா ஒரு ஃப்ளாட்டான இடத்த பார்த்துட்டு அந்த இடத்த டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுறது தாங்க. பால் பாக்கெட் மட்டும் வாங்கின்னு வராமல் வந்துட்டேங்க. யோசித்தேன், சரி பக்கத்தில் போக வாங்கிக்கலாம்னு நினச்சேன். அப்படியே விட்டுட்டேன். இப்போ திரும்ப கீழே போயிட்டு வரணுன்னா இருட்டிடும். அதுவும் இல்லாத இந்த ரோடு கொஞ்சம் டேஞ்சராக இருக்குதுங்க. அதனால் தேவையில்லை. வேறு எங்கன்னா பால் காய்ச்சி குடிச்சிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து ப்ரெட் இருக்குது, அதை சாப்பிட்டுக்கலாம். இது தாங்க கோயில். மேலே டாப்புக்கு வந்தாச்சு. இதுதான் பெருமாள் கோயில். சாத்தி வச்சுக்கிறாங்க. சார்ஜ் எதனா போட்டுக்கலாமா? ப்ளக் பாயிண்ட் எதனா இருக்குதா? வெளியே வச்சுருக்க மாட்டாங்க, அப்படியே இருந்தாலும் உள்ளே தாங்க இருக்கும் ப்ளக் பாயிண்ட். இதோ பாருங்க, பெருமாள் உள்ளே இருக்கிறார். ப்ளக் பாயிண்ட்டு எங்கே ஆனால் லாக் பண்ணி வச்சுருக்காங்களே. மேலே கூட்டம் வரும் பொழுது. கூட்டம் வரதுனால தான் இந்த மாதிரி கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகிடுச்சுங்க. டென்ட்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ சாப்பிட்ற நேரம் ஆகிடுச்சு.
இவ்வளோ நேரம் வந்து வீடியோ தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீடியோ எடிட் பண்ணுற வேலை தாங்க. இப்போ டென்ட் விட்டு வெளியே வந்து நிற்கிறேன். பைக்கோட வெளிச்சத்தில் தான் அந்த டென்ட்டு உங்களுக்கு தெரியுது. இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே லைட்டாக வெளிச்சம் உங்களுக்கு தெரியும். அது ஃபுல்லாக வீடு தாங்க. அப்படிங்கிறது பார்க்குறது வியூவே நைட் டைமில் வேறு மாதிரி இருக்குதுங்க. இந்த இடத்துல வேறு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். காற்று ரொம்ப ஜில்லுன்னு அடிக்குது. இந்த குளிர் தாங்குமா இல்லைன்னு தான் தெரியல. நார்மலாக கீழே இருந்தாவே குளிர் தாங்காது தை மாதம். இது வேற மலை மேலே இருக்கிறோம், எங்கேருந்து தாங்குமோ. மேலே ஒரு எல்லோ கலர் லைட் தெரியுதுல, அது லைட் இல்லைங்க, நிலா. இங்கேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லோ கலர் தெரியுது, ஆனால் அது வந்து முழு நிலா. எனக்கு வந்து அப்படியே அது எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல இருந்து இந்த குளிரோட இந்த ஜில்னஸோட அந்த நிலாவை பார்க்குறதுக்கு வேறு மாதிரி வியூங்க. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் நான் டென்ட்டுக்குள்ளே போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெட்டு தாங்க டின்னரு, வேறு எதுவும் வாங்கின்னு வரல. உங்களுக்கே தெரியுமே. அப்படியே எடிட்டிங் வேலை இருந்தால் எடிட்டிங் பார்த்துட்டு படுத்து தூங்க வேண்டியது தாங்க. சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். எனக்கு எடிட் பண்ணுற வேலை நிறையா இருக்குது. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆகிடுச்சு இந்த vlog எடுத்து முடிக்கவே. இதுக்கப்புறம் உட்காந்து ஒரு 3 மணி நேரம்னாச்சும் எடிட் பண்ணால் தான் என்னால் ஸ்டோரேஜ் ஃப்ரீ பண்ண முடியும், நாளைக்கு வீடியோ எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ யாருன்னா புதுசாக போகிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.